ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை ஆராதனைக்கு ஆரம்பமாக நம் அனைவரும் கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், ஜெபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாயிருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த 10வது மாதத்தின் முதலாவது ஓய்வு நாளுக்காக உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் முழுவதும், மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணி போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்துதலின் கரம், ஆசீர்வதிக்கும் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, தேவன் நீர் இந்த மாதத்திலே எங்களுக்கு தர இருக்கிற வாக்குத்தத்தத்தின் மூலமாய் தேவன் நீர் எங்களுடைய வாழ்வை பலப்படுத்தி தொடர்ந்து எங்களை வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், வழி நடத்துதல் எங்களோடு இருக்கட்டும். இன்னும் வர தடைப்பட்டிருக்கிற அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவன் நீர் தடைகளை முறித்து போட்டு துரிதமாய் பிள்ளைகளை அழைத்து வரும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். மீதியான நேரத்தை உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனைக்கு ஆரம்பமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் 7வது பாடல், அலங்கார வாசலாலே கோவிலுக்குள் போகிறேன். அலங்கார வாசலாலே கோயிலுக்குள் போகிறேன். தெய்வ வீட்டின் நன்மையாலே ஆத்துமத்தில் பூரிப்பேன். எங்கே தெய்வ சமூகம், மெய் வெளிச்சம் பாக்கியம். கர்த்தரே உம்மாண்டை வந்து என் அண்டைக்கும் வாருமே. நீரிறங்கும் போதனந்த இன்பத்தால் மகிழுவேன். என்னுடைய
இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோടെ கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் வாருங்கள். தேவன் கேட்கும் பலிகள் நொறுங்குண்ட ஆவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தின் நீர் புறக்கணியீர். உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாயிருக்கிறார். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும் மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும் அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும் நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்துமாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமை. இருதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தடையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் முழங்காலிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, தப்பிப்போன ஆடுகளைப் போல நாங்களும் உடைய வழிகளை விட்டு வலிவி அலைந்து போனோம். எங்கள் இருதயத்தின் யோசனைகளுக்கும் விருப்பங்களுக்கும் மிகவும் இணங்கி நடந்தோம். உமது பரிசுத்த கற்பனைகளுக்கு விரோதமாய் குற்றம் செய்தோம். செய்யத்தக்கவைகளை செய்யாமல் செய்யத்தகாதவைகளை செய்து வந்தோம். எங்களுக்கு சுகமே இல்லை. ஆனாலும் ஆண்டவரே, தேவரீர் எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் மரணத்திற்கு அருளி செய்த பற்பல வாக்குத்தத்தங்களின்படியே நிர்பாக்கியமுள்ள குற்றவாளிகளாகிய எங்களுக்கு இறங்கும். தப்பிதங்களை அறிக்கையிடுகிற எங்கள் மேல் பொறுமையாயிரும். பாவத்தை நிமித்தம் துக்கப்படுகிற எங்களை சீர்படுத்தும். மிகவும் இரக்கமுள்ள பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நாங்கள் இனி தேவ பக்தியும் நீதியும் தெளிந்த புத்தியும் உள்ளவர்களாய் நடந்து வர இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமென். ஜெபம் செய்வோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொல்லி வாக்குரைத்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். கடந்து போன நாட்கள் மாதங்கள் முழுவதும் எங்களை கண்ணின்மணியைப் போல பாதுகாத்து வழிநடத்தி உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் எங்களுடைய வாழ்விலே தொடர்ந்து காணப்படுகிறதற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, இப்போதும் ஆண்டவரே, தேசத்திற்காய் ஜெபிக்கிறோம். தேசத்தை ஆளுகிற தலைவர்களுக்காய் ஜெபிக்கிறோம். நீதியோடும் நேர்மையோடும் நாட்டை நியாயம் விசாரிக்க மக்களுக்கு நன்மையான காரியங்களை செய்து நிறைவேற்றுகிறவர்களாய் காணப்பட தொடர்ந்து ஆளுகிற தலைவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, சமாதான உடன்படிக்கை தேவைப்படுகிற இடத்திலே தேவன் நீர் உம்முடைய சமாதான உடன்படிக்கையை ஏற்படுத்தி தந்து ஆளுகிற தலைவர்களை தேவன் நீர் ஆண்டவரே ஒருங்கிணைத்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகளை சந்தித்து தேவன் நீர் வழி நடத்துங்க. சுவாமி, ஆண்டவரே, உணவில்லாமல் ஆகாரம் இல்லாமல் கஷ்டப்படுகிற அந்த பகுதிக்காக ஜெபிக்கிறோம். தேவன் நீர் ஆண்டவரே அந்த பகுதியிலே ஒரு மறுமலர்ச்சியை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சுவாமி, இப்போதும் அப்பா, குறிப்பாக எங்களுடைய தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். தேவைகள் எல்லாவற்றையும் தேவன் நீர் சந்தித்து
குறிப்பாக வருகிற நாட்களிலே மழை காலங்களிலே தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போ ஆண்டவரே, குறிப்பாக இந்திய சுவிசேஷ திருச்சபைகளுக்கு ஜெபிக்கிறோம். தேவன் நீர் எங்களுக்கு தந்திருக்கிற 10,000க்கும் மேற்பட்ட திருச்சபைகளை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தந்தை பேராயர் மூலமாய் எங்களுக்கு கொடுத்த காட்சி தரிசனங்களை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அதை நிறைவேற்றுகிறவர்களாய் எங்களுடைய ஊழியங்கள் காணப்பட தேவன் நீர் எங்களுக்கு கிருபை வரங்களை அதிகமாய் தந்து தொடர்ந்து ஊழியத்திலே தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் என்று மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் அப்பா, பிரதம பேராயர், சென்னை பேராயர், பேராய கமிஷனரிகள், ஏரிய இயக்குநர்கள், அனைத்து திருச்சபையின் ஊழியர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியத்திலே உம்முடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் கூட இருக்கட்டும். ஊழியத்திற்காக பிள்ளைகள் எடுக்கிற பிரயாசங்கள், முயற்சிகள் எல்லாவற்றிலேயும் தேவன் நீர் கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இப்போதும் சுவாமி, எங்களுடைய ஆலயத்திற்காக ஜெபிக்கிறோம். ஆலயத்தை மலையின் மேல் இருக்கிற பட்டணமாக, உப்பாக, ஒளியாக வைத்திருக்கிறீர். அதை இன்னும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் சுவாமி. இந்த ஆலயத்தை பார்த்து எந்தெந்த பிள்ளைகள் கண்ணீரோடு, வாரத்தோடு, ஏக்கத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறார்களோ, பிள்ளைய பாரங்களை நீக்கி போட்டு கண்ணீரை துடைத்து தேவன் நீர் பிள்ளையுடைய வாழ்வை ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். அதன் மூலமாய் பிள்ளைகள் உம்மண்டை ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டு உம்மண்டை கிட்டி சேர உம்மை துதிக்க, ஸ்தோத்தரிக்க கிருபை தாங்க சுவாமி. ஆலயத்தை சுற்றி வாசம் செய்கிற உம்மை அறியாத பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய வாழ்வை ஆசீர்வதிங்க, பிள்ளை தேவைகளை சந்திங்க. ஆண்டவரே, உம்மண்டை கிட்டி சேர கிருபைகளை தாங்க, வழி நடத்துங்க சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக எங்களுடைய திருச்சபையின் அனைத்து ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்கள், அனைத்து ஊழியங்களிலும் ஆண்டவருடைய வழி நடத்துதல் கரம் கூட இருக்கட்டும் சுவாமி. ஊழியத்திலே தேவன் நீர் பொறுப்பாயிருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகள் அனைவரும் உற்சாகத்தோடு ஐக்கியங்களிலே கலந்து கொண்டு உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். அப்பா, திருச்சபையில் உள்ள அனைத்து விசுவாச பிள்ளைகளுடைய தேவைகளுக்காக ஜெபிக்கிறோம். தேவைகளை சந்திக்கிற கர்த்தர் தொடர்ந்து பிள்ளை தேவைகளை சந்தித்து வழிநடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம். தூர தேசத்தில் தூர தேசத்திலே துணையாயிருந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் ஆண்டவரே, குறிப்பாக பணி செய்கிற அனைத்து பிள்ளைய பணிகளிலே தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. உங்களுடைய போக்கிலும் வரத்திலும் உம்முடைய சமூகம் இருக்கட்டும், உம்முடைய வழிநடத்தல் இருக்கட்டும். பணிகளிலே தேவனீர் நல்ல உயர்வுகளை, மேன்மைகளை தந்து வழி நடத்துங்கப்பா. பிள்ளைகள் எதிர்பார்க்கிற காரியங்களை வாய்க்க செய்யுங்க சுவாமி. ஆண்டவரே, தொழில் செய்கிற, வியாபாரம் செய்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய தொழில்களை, வியாபாரங்களை வர்த்திக்க செய்யுங்க. உம்முடைய மாறாத கிருபையின் கரம் பிள்ளை வாழ்விலே காணப்படட்டும். வாகனம் ஓட்டுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையிலே தேவன் நீர் கூட இருந்து என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும் என்று சொன்ன தேவன், பிள்ளைகள் வாகனம் ஓட்டும் பொழுது உம்முடைய சமூகம் பிள்ளைகளோடு கூட இருந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. பலவீனமாய் காணப்படுகிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை நீக்கி போடுகிற கர்த்தர் நல்ல சுகத்தை, பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவனி நல்ல பலத்தை, ஆரோக்கியத்தை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. கடந்த நாளிலும் ஆண்டவரே, குடும்பத்தின் பிள்ளைகளுக்கு தேவன் நீர் கொடுத்த புத்திர பாக்கியத்திற்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தொடர்ந்து பிள்ளைகளை தேவநீர் ஆசீர்வதிங்க. உம்முடைய கிருபையின் கரம் கூட இருக்கட்டும். காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. தேவன் நீர் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சுக பிரசவத்தை வருகிற நாட்களிலே தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குழந்தைக்காய் ஆண்டவரே காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டுப்பா. பிள்ளைடைய வாழ்க்கையிலே தேவன் நீர் குறித்த நாளிலே பிள்ளைடைய வாழ்க்கையிலே குழந்தை செல்வங்களை தந்து தேவன் நீர் குடும்ப வாழ்வை நிறைவாக்கி பிள்ளையுடைய வாழ்வை மேன்மைப்படுத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பற்பல நிலைகளிலே காணப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நீர் கூட இருங்க சுவாமி. இடம் மாறுதலுக்காய் காத்திருக்கிற 2 பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளை வாழ்க்கையிலே துரிதமாய் ஆண்டவரே அதிகாரிகளுடைய கண்களிலே தயவு கிடைக்க செய்து இடம் மாறுதலை தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குடும்ப வாழ்க்கையிலே சமாதானத்திற்காய் காத்திருக்கிற பிள்ளைகள் உண்டு. பிள்ளைய வாழ்க்கையிலே உம்முடைய சமாதானத்தை பிள்ளைகள் பெற்று அனுபவிக்க கிருபை தாங்க சுவாமி. படிப்பதற்காக பிரயாசம் எடுக்கிற பிள்ளைகள் உண்டு சுவாமி. சென்று படிப்பதற்காக எடுக்கிற பிரயாசங்களிலே தேவன் நீர் கூட இருந்து வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். பிள்ளைகளுடைய ஆலோசனைகளை எல்லாம் தேவன் நீர் நிறைவேற்றுவேன் என்று சொன்ன தேவன்
தேவநீர் நிறைவேற்றி தந்து கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. குறிப்பாக கடந்த நாள் ஆண்டவரே காலாண்டு தேர்வை முடித்து நல்ல மதிப்பெண்களை தந்த தேவனை உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே வருகிற களுக்காக நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே நல்ல முறையிலே செமஸ்டர் தேர்வை சந்தித்து உம்மை நாங்கள் துதிக்கவும் ஸ்தோத்தரிக்கவும் தேவநீர் கிருபைகளை தந்து ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்த கிருபை தாங்க சுவாமி. ஆண்டவரே படிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்கும் தேவனி நல்ல ஞானத்தை தாங்க. நாளைய தினம் முதல் ஆண்டவரே பிள்ளைகள் அடுத்த ஆண்டவரே டேர்முக்கு பிள்ளைகள் செல்கிறார்கள். பிள்ளையுடைய போக்கிலும் படத்திலும் உம்முடைய சமூகம் உம்முடைய வழிநடத்துதல் பிள்ளைகளோடு இருக்கட்டும். தேவன் நீர் பிள்ளைகளை வழிநடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். சிறு குழந்தைகளுக்காக செபிக்கிறோம். குழந்தைகளை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், குழந்தைகள் மூலமாய் எங்களுக்கு பாடம் கற்பித்த கர்த்தர், பிள்ளைகளை தொடர்ந்து தேவநீர் ஆசீர்வதிக்கிறோம் சுவாமி. திருச்சபையிலே வயதான பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். நான் உன்னை நேர வயது மட்டும் தாங்குவேன், ஏந்துவேன், சுமப்பேன், தப்புவிப்பேன் என்று சொன்ன தேவன் பிள்ளைய வாழ்வை தொடர்ந்து மேன்மைப்படுத்தி தேவன் நீர் வழிநடத்தி ஆசீர்வதிக்கும்படியாக கெஞ்சி மன்றாடுகிறோம் சுவாமி. இப்போதும் சுவாமி இந்த ஆராதனையின் மூலமாக எங்களோடு இடைப்படுங்க. தொடர்ந்து உம்முடைய ஐக்கிய பந்தியிலே நாங்கள் இணைகிறோம். உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இணைந்து உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தி தேவன் நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து தைரியமாய் கிருபாசன தண்டையிலே நெருங்கி சேர கிருபைகளை தந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இந்த ஆராதனை முற்றிலும் தொடர்ந்து தேவன் நீர் பொறுப்பெடுத்து நடத்துங்க சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய ஜெபத்தை நாம் சேர்ந்து எடுப்போம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்றுள்ள ஆகாரத்தை எங்களுக்கு என்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உம்முடைய வைகளே, ஆமென். உட்காருவோம். முதலாவது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதங்களின் புத்தகம் 145ஆம் சங்கீதம் முழுவதும் முதலாவது வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 145ஆம் சங்கீதம். வாசிக்க வேண்டிய ஒன்றாம் வேத பாடம் சங்கீதம் புத்தகம் 145. சங்கீதம் 145 1 முதல் 21 வசனங்கள். ராஜாவாகிய என் தேவனே, உம்மை உயர்த்தி உம்முடைய நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் ஸ்தோத்தரிப்பேன். நாடோறும் உம்மை ஸ்தோத்தரித்து எப்பொழுதும் என்னென்றைக்கும் உம்முடைய நாமத்தை துதிப்பேன். கர்த்தர் பெரியவரும் மிகவும் போலப்பட்டவருமாய் இருக்கிறார். அவருடைய மகத்துவம் ஆராய்ந்து முடியாது. தலைமுறை தலைமுறையாக உம்முடைய கிரியைகளின் புகழ்ச்சியை சொல்லி உம்முடைய வல்லமையுள்ள செய்திகளை அறிவிப்பார்கள். ஜனங்கள் உம்முடைய பயங்கரமான கிரியைகளின் வல்லமையை சொல்வார்கள். உம்முடைய மகத்துவத்தை நான் விவரிப்பேன். அவர்கள் உமது மிகுந்த தயவை நினைத்து வெளிப்படுத்தி உமது நீதியை கம்பீரித்து பாடுவார்கள். கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடை சார்ந்தவும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவர் இரக்கம் அவருடைய எல்லா கிரிகளின் மேல் உள்ளது. கர்த்தர் உம்முடைய கிரியைகளெல்லாம் உம்மை துதிக்கும். உம்முடைய பஸ்தவான்கள் உம்மை சோதரிப்பார்கள். மனுபுத்தருக்கு உமது வல்லமை உள்ள செய்கைகளையும் உமது ராஜ்யத்தில் சிறந்த மகிமை பிரதாபத்தையும் தெரிவிக்கும்படிக்கு உமது ராஜ்யத்தின் மகிமையை அறிவித்து உமது வல்லமையை குறித்து பேசுவார்கள். உம்முடைய ராஜ்யம் சதா காலங்களிலும் உள்ள ராஜ்யம். உம்முடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாகவும் உள்ளது. கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கரிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி கொடுக்கிறார். எல்லா ஜீவன்களிலும் கண்களும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வழியில் நீர் அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். நீர் உமது கைகளை திறந்து சகல பிராணிகளின் வாஞ்சியையும் திருப்தியாகிறீர். கர்த்தர் தமது வழிகளெல்லாம் நீதி உள்ளவரும் தமது கிரிகளிலெல்லாம் கிருபையுள்ளவருமாக இருக்கிறார். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாக தம்மை தப்பி கொடுக்கிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரசிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்புகளை யாவரையும் காப்பாற்றி துன்மார்க்கிற யாவரையும் அழிப்பார். என் வாய் கர்த்தன் துதியை சொல்லுவதாக மாம்ச தெய்வமுள்ள யாவும் அவருடைய பரிசுத்த நாமத்தை எப்பொழுதும் என்னென்றைக்கும் சோத்திரிக்க கடவுதை என்றார் என்பதை கர்த்தர் தாம் இந்த வருஷம் ஆசிப்பார்.
நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதம் 5ஆம் சங்கீதத்தை நாம் அனைவரும் எழுந்து நின்று மாறி மாறி வாசிப்போம். சங்கீதம் 5ஆம் சங்கீதம். கர்த்தாவே, என் வார்த்தைகளுக்கு செவிகொடும், என் தியானத்தை கவனியும். கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளுவீர். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். வீம்புக்காரர் உம்முடைய கண்களுக்கு முன்பாக நிலை நிற்க மாட்டார்கள். அக்கிரமக்காரர் யாவரையும் வெறுக்கிறீர். நானோ உமது மிகுந்த கிருபையினாலே உமது ஆலயத்துக்குள் பிரவேசித்து உமது பரிசுத்த சந்ததிக்கு நேரே பயபக்தியுடன் பணிந்து கொள்வேன். அவர்கள் வாயில் உண்மை இல்லை, அவர்கள் உள்ளம் கேடுபாடுள்ளது. அவர்கள் தொண்டை திறக்கப்பட்ட பிரேத கொலி, தங்கள் நாவினால் இச்சகம் பேசுகிறார்கள். உம்மை நம்புகிறவர்கள் யாவரும் சந்தோஷித்து எந்நாளும் கம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் களி கூறுவார்களாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியிலும் இப்பொழுதும் எப்பொழுதுமான சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நாம் நிச்சயமாக அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் அறிக்கை செய்வோம். வானத்தையும் விளப்பாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அவருடைய ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னியாத்தில் பிறந்தார். ஒன்று பிளாத்தும் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தொழுத்திலிருந்து எழுந்தளினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமை உள்ள பிதாவாகிய தேவனின் வலது பாசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிரோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பொதுவாயிருக்கிற பரிசு சபையும் பரிசுவானிலை ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவன் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். 2வது வேத பகுதியை நாம் வாசிக்க கேட்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய உள்ள வேத பகுதியை 2வது வேத பகுதியாக வாசிக்க கேட்போம். வாசிக்குடைய தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 11 முடிய. கள்ள தீர்க்கதரிசிகளும் ஜனங்களுக்குள்ளே இருந்தார்கள். அப்படியே உங்களுக்குள்ளும் கள்ள போதகர்கள் இருப்பார்கள். அவர்கள் கேட்டுக்கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களை கிரயத்துக்கு கொண்ட ஆண்டவரை மறுதலித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வருவித்துக் கொள்வார்கள். அவர்களுடைய கெட்ட நடக்கைகளை அநேகர் பின்பற்றுவார்கள். அவர்கள் நிமித்தம் சத்திய மார்க்கம் தூஷிக்கப்படும். பொருளாசை உடையவர்களாய் தந்திரமான வார்த்தைகளால் உங்களை தங்களுக்கு ஆதாயமாக வசப்படுத்தி கொள்வார்கள். பூர்வ காலம் முதல் அவர்களுக்கு விதிக்கப்பட்ட ஆக்கினை அயர்ந்திராது. அவர்களுடைய அழிவு உறங்காது. பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்தில் தள்ளி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக ஒப்பு கொடுத்து பூர்வ உலகத்தையும் தப்ப விடாமல் நீதியை பிரசங்கித்தவனாகிய நோவா முதலான 8 பேரை காப்பாற்றி அவபக்தி உள்ளவர்கள் நிறைந்த உலகத்தின் மேல் ஜல பிரளயத்தை வரப்பண்ணி
சோதோம் கொமோரோ என்னும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து பிற்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திருஷ்டாந்தமாக வைத்து அக்கிரமக்காரருக்குள் வாசமாயிருக்கையில் அவர்களுடைய காம விகார நடக்கையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரியைகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் வாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர்கள் ரட்சித்திருக்க கர்த்தர் தேவபக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளானவர்களாக நியாய தீர்ப்பு அவர் நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். விசேஷமாக அசுத்த இச்சையோடே மாம்சத்திற்கேற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணவர்களை அப்படி செய்வார். இவர்கள் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள், அதிக பலனையும் வல்லமையுடைய தேவ தூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே. வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. கர்த்தர் தாமே இந்த வேத பகுதிகளை நம் அனைவருக்கும் ஆசீர்வதித்து தருவாராக. வருகிற நாட்களிலே பிறந்த நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை நான் அறிவிக்கிறேன். பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை அனுசரிக்கிற பிள்ளைகளின் பெயர்களை அறிவிக்கிறேன். வருகிற 7ஆம் தேதி வயோலா அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 9ஆம் தேதி திரு ராஜதுரை டேவிட் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 10ஆம் தேதி ஜான் பிளசன் அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். அதே 10ஆம் தேதி திரு கே டேனியல் ராஜதுரை அவர்கள் தங்களுடைய பிறந்த நாளை அனுசரிக்கிறார்கள். வருகிற 11ஆம் தேதி திரு அகஸ்டின் இம்மானுவேல், திருமதி மார்ஷ்லின் மெனகா அவர்கள் தங்களுடைய திருமண நாளை அனுசரிக்கிறார்கள். பிறந்த நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் திருமண நாளை அனுசரிக்கிற பிள்ளைகளும் கடந்த நாளிலே கர்த்தருடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற பிள்ளைகளும் ஸ்தோத்திர ஜெபத்திற்கு முன்பாக வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறேன். ஸ்தோத்திர ஜெபம் ஏறெடுக்கப்படும். ஸ்தோத்திரமே சுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுநாதா. ஸ்தோத்திரமே சுநாதா, உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடியார் திரு நாமத்தின் ஆதரவில். ஜெபிப்போம். வருஷத்தை நன்மையினால் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காயும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் வருகிற நாட்களிலும் பிறந்த நாட்களை அனுசரிக்கிற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். பிள்ளைகளை தேவநீர் ஒரு புதிய ஆண்டுக்குள் அழைத்து செல்கிறீர். புதிய ஆண்டின் நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை தேவநீர் தந்து முற்பிதாக்களின் ஆசீர்வாதங்களினாலே பிள்ளைகளை முடிசூட்டி தேவநீர் நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன், நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பேன். இந்த ஆண்டிலே எங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், பிள்ளைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் நன்மைகளை தொடர்ந்து நிறைவாய் தந்து பிள்ளைய வாழ்வை மேம்படுத்துங்கப்பா. இப்போதும் ஆண்டவரே, திருமண நாளை அனுசரிக்கிற குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து பிள்ளைய வாழ்க்கையிலே சீயோனின் ஆசீர்வாதங்களை பிள்ளைய வாழ்விலே தந்து பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள், பிள்ளைய தேவைகள், வாஞ்சைகள் அனைத்தையும் குடும்ப வாழ்விலே சந்தித்து தேவன் நீர் தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். உம்முடைய கரத்திலிருந்து நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற்ற அனைத்து பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து தேவன் நீர் ஊழியம் செய்த நாட்களிலே நன்மை கர்த்தர் தொடர்ந்து ஒவ்வொரு விசுவாச பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலேயும் தேவன் நீர் நன்மைகளை ஆசீர்வாதங்களை தொடர்ந்து தந்து தேவன் நீர் வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். திருச்சபையின் அனைத்து விசுவாச பிள்ளைகளையும் தேவனை தொடர்ந்து ஆசீர்வதித்து நன்மைகளினாலும் கிருபைகளினாலும் பிள்ளைகளை முடிசூட்டி வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம்
எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். இன்றை தினமதிலும் ஒருமித்து கூடவும் நாமத்தினார். தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. தந்தனின் கிருபைக்காக உமக்கென்றும் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே. ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரமே சுனாதா. ஸ்தோத்திரமே சுனாதா உமக்கென்றும் ஸ்தோத்திரம் இயேசுநாதா. ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். ஸ்தோத்திரம் செய்கின்றோம் உம்மடி யாத்திரு நாமத்தின் ஆதரவில். நாம் அனைவரும் எழுந்து நின்று சில நிமிடங்கள் நாம் ஆண்டவரை துதி பாத்திரராகி தேவன் நம்மோடு இடைப்படும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். வேதத்திலே தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நம்மை முன்குறித்த தேவன், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், நம்மை அழைத்தார், நம்மை பெயர் சொல்லி அழைத்தார். நம்முடைய வாழ்க்கையிலே அனைத்திற்கும் ஒரு திட்டங்களை வைத்து நம்முடைய வாழ்க்கையிலே அந்த திட்டங்களை தீர்மானங்களை நிறைவேற்றுகிற கர்த்தர். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். சங்கீதக்காரன் சொல்லுகிறானே, நம்முடைய வாழ்விலே 9 மாதங்களை முடிக்க செய்து ஆண்டவர் நமக்கு பாராட்டின கிருபைகள், நமக்கு பாராட்டின இரக்கங்கள் எல்லாவற்றையும் எண்ணி ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம். ஆண்டவரை நோக்கி நாம் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தும்படியாய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் ஆகவேதான் சொன்னார், உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். நம்மை உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிற கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாய் நமக்கு ஜீவ கிரீடத்தை தந்து, அந்த அழியா கிரீடத்தை தந்து தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் மேன்மைப்படுத்தும்படியாய் ஆண்டவர் நம்மை முன்குறித்தார், நம்மை ஆசீர்வதிக்கிறார், நம்மை மேன்மைப்படுத்துகிறார், நம்மை பெருக செய்கிறார். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, இன்னும் உம்முடைய கரத்திலிருந்து நான் நன்மைகளை ஆசீர்வாதங்களை பெற என்னையே நான் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவரைக்கு நேராய் நம்முடைய இருதயங்களை நேராக்கி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நான் நொறுக்குகிறேன் அப்பா, என்னை உருக்குகிறேன், என்னை உருவாக்கி என்னை மீண்டும் நிரப்பும் அப்பா. நீர் ஜீவனுள்ள தேவனாய் இருக்கிறீர். என்னை வழி நடத்தும்படியாய், என்னை ஆசீர்வதிக்கும்படியாய், என்னை மேன்மைப்படுத்தும்படியாய் என்னோடு கூட இருக்கிறீர் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் நிறைவேற்றுவார். நம்முடைய சிந்தனைகளை அறிந்திருக்கிற கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஒருவேளை பாரத்தோடு வந்திருக்கலாம், கவலையோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம். எனக்கு இந்த பாடுகள், இந்த வேதனைகள், இந்த உபத்திரவங்கள் என்று சொல்லி வந்திருக்கலாம். ஆண்டவர் இந்த மாதம் நமக்கு சொல்லுகிறார், கர்த்தர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் ரட்சிப்பின் அனுபவத்தை தந்து தம்முடைய பிள்ளையுடைய வாழ்வை சந்தோஷத்தினால் நிறைவேற்ற, சந்தோஷத்தினால் வாழ்வை அலங்கரிக்க ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய உள்ளந்திரியங்களை அறிந்திருக்கிற கர்த்தர் நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி நம்முடைய பாரங்களை ஒருபுறம் இறக்கி வைத்துவிட்டு ஆண்டவரை நோக்கி நாம் துதிப்போம். ஆண்டவரை நோக்கி பார்ப்போமா? ஜீவனுள்ள தேவனே, ஆவியே வாரும்,
ஆவியானவருடைய பிரசன்னத்தை உணர்ந்த நாம் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து, ஆண்டவரே நீர் என்னோடு கூட இருக்கிறீர், என்னை வழி நடத்தி என்னுடைய வாழ்க்கையிலே யெகோவா ஷம்மாவாய், யெகோவா ரூவாவாய், யெகோவா ரஃபாவாய் என்னோடு கூட இருக்கிறீர். என்னை எப்போதும் காண்கிற தேவனாய் இருக்கிறீர். 9 மாதங்களை என்னை கண்டு என்னை வழிநடத்தின தேவன் அல்லவா. என்னுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து என்னுடைய ஏக்கத்தை எல்லாம் தீர்க்க வல்லவராய் இருக்கிறீர். என்னுடைய வாழ்க்கையிலே ஜீவ தண்ணீரை தந்து என்னுடைய வாழ்வை மேன்மைப்படுத்த வல்லவராய் இருக்கிறீர். ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போமா? பக்தன் பாடினான் அல்லவா, யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் யாவும் கரம் தட்டி பாடிடுவேன். ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகள் ஏராளம் ஏராளம் ஏராளம். அதை எண்ணி ஆண்டவரை துதிக்கும்படியாய், அதை எண்ணி ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கும்படியாய் நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கேட்போம். ஆண்டவரே, நீர் சர்வ வல்லவ தேவன் அப்பா. நீர் என்னுடைய வாழ்க்கையில எப்போதும் உதவி செய்கிற தேவன் சுவாமி. தொடர்ந்து என்னுடைய வாழ்க்கையில உதவி செய்யுங்க. ஒருவேளை உதவியற்ற நிலையிலே அவனுடைய சமூகத்திலே வந்திருக்கலாம். ஆண்டவர் நம்முடைய இருதயத்தை பார்க்கிறார், நம்முடைய உள்ளந்திரியங்களை பார்க்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை ஆண்டவருக்கு நேராக்கி உற்சாகமாய் இந்த பாடலை நாம் பாடுவோமா? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? என் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்லோரிக்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. எல்லோய்க்கு அல்லேலூயா, என்னை நீரே கண்டீரையா, ஏக்கமெல்லாம் தீர்த்தீரையா. நான் தாகத்தோடு வந்த போது ஜீவ தண்ணீர் எனக்கு தந்து தாகமெல்லாம் தீர்த்தீரையா. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ரூவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவேன்? நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000 கரம் தட்டி பாடிடுவேன். எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக எந்த நாளும் நடத்துவீங்க. எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. எல்ஷடாயும் நீங்க தாங்க, சர்வ வல்ல தேவனாக என்னை என்றும் நடத்துவீங்க.
எபினேசரும் நீங்க தாங்க, உதவி செய்யும் தேவனாக என்னை என்றும் தாங்குவீங்க. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா, யெகோவா ஷாலோம், யெகோவா ஷம்மா, யெகோவா ருவா, யெகோவா ரஃபா. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள், எதை சொல்லி பாடிடுவே. நம் கர்த்தாதி கர்த்தர் செய்த நன்மைகள் 1000, கரம் தட்டி பாடிடுவே. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மைகளை எண்ணி ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். நாம் நன்கு சிந்திக்க வேண்டும், நன்கு யோசிக்க வேண்டும். எத்தனையோ பேருக்கு கிடைக்கக்கூடாத ஸ்லாக்கியத்தை, பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு இந்த நாளிலே இன்றைக்கு அவரை ஆராதிக்கும்படியாய் நமக்கு தந்து நம்முடைய வாழ்வை ஆண்டவர் மேன்மைப்படுத்தியிருக்கிறார். ஆண்டவரை துதிக்கும்படியாய், ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் பாராட்டின கிருபைகள், இரக்கங்கள் ஏராளம். அதை எண்ணி ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். ஏனென்றால் அவர் கன்மலையின் கிறிஸ்துவாய் காணப்படுகிறார். கன்மலையின் தேனினால் நம்மை திருப்தியாக்குவேன் என்று வாக்குரைத்த கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே எப்போதும் ஆண்டவர் கன்மலையின் மேல் ஆண்டவர் வாசம் செய்கிற தேவன். கன்மலையிலே பிள்ளைகளுக்கு தண்ணீரை கொடுத்தார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நிறைவுபடுத்தினார், பிள்ளைகளுடைய தாகத்தை தீர்த்தார். இன்னைக்கு அந்த கன்மலையாகிய கிறிஸ்துவை நாம் நாடி தேடி வந்திருக்கிற பிள்ளைகளாய் காணப்படுகிறோம். நம்முடைய இருதயத்தின் ஆழத்திலிருந்து பக்தன் பாடினான் அல்லவா, எந்தன் கன்மலை ஆனவரே, நம்மை 9 மாதங்கள் நம்மை காத்த தெய்வம், அவர் வல்லமை மாட்சிமை நிறைந்தவர். எப்படி நம்மை காத்தார்? தம்முடைய சிறகுகளின் நிழலிலே வைத்து காத்தார். எந்தன் பலவீன நேரங்களிலே, எவ்வளவு நாட்கள் பலவீனமாய் இருந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை காத்தார், நமக்கு பலனை தந்தார், நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்தினார். பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்லி நம்முடைய வாழ்வை ஆண்டவர் நம்மோடு கூட இருந்து நம்மை மேன்மைப்படுத்தினார். ஆண்டவரை துதிக்கும்படியாய் நம்மை வைத்தார். அவருக்கு நாம் ஆராதனை செலுத்துவோமா? பக்தன் பாடின பாடலை நாம் உற்சாகமாய் நாம் பாடுவோம். நிச்சயமாய் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை ஆண்டவர் அந்த கன்மலையின் தேனினால் திருப்தியாக்குவார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை
உமக்கே உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி உந்தன் சிறகுகளின் நிழலில் என்றென்றும் மகிழ செய்தி தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே தூயவரே என் துணையாளரே துதிக்கு பாத்திரரே கரங்களை உயர்த்தி ஆராதனை உமக்கே 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 எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவே ஆராதனை உமக்கே 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 எந்த கண்மலையானவரே நம்மை காக்கும் தெய்வம் நீரே எந்த கண்மலையானவரே நம்மை காக்கும் தெய்வம் நீரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே ஆராதனை உமக்கே 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 ஆண்டவருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற நாம் ஆண்டவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவன் நம்முடைய பாரங்களை நம்முடைய சுமைகளை தீர்க்கிற கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில ஆண்டவர் அவருடைய சித்தத்தை தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே நிறைவேற்றி பிள்ளைடைய வாழ்வை மகிழ செய்கிறார் எப்போது என்றால் அவருடைய சமூகத்திலே காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு அவரோடு காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரை நாடி தேடுகிற யாக்கோபு எனும் சந்ததிக்கு ஆண்டவர் எப்போதும் போதுமானவராயிருக்கிறார் பக்தன் பாடினால்லவா உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சை ஐயா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கம் ஐயா இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரோடு எப்போதும் ஐக்கியம் உள்ளவர்களாய் நாம் காணப்படும் பொழுது நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் நம்முடைய பாரங்களை நீக்கி போடுவார் நம்முடைய மனக்குமுறல்களை நீக்குவார் நமக்கு ஒரு விடுதலையை தருவார் ஆண்டவரை நோக்கி கேட்போமா
உம்மோடு இருப்பது தான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, நமக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் நம் பாரங்கள் நம் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். உம் பாதத்தில் இறக்கி வைத்தேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இப்போதும் சுவாமி உம்முடைய சத்தியத்துக்கு நேராய் கடந்து செல்கிறோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று சொன்ன தேவன். உண்மையாகவே வாக்குத்தத்தம் செய்கிற கர்த்தர், வாக்கு மாறாத உண்மைநாதராய் எங்களுடைய வாழ்க்கையிலே தொடர்ந்து வழி நடத்துகிறீர். இனிமேலும் நடத்த வல்லவராயிருக்கிறீர். நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம் தொடர்ந்து உம்முடைய சத்தியத்தின் மேலிலே அடியனோடு இடைப்படுங்க. அடியனை முற்றிலும் தாழ்த்துகிறேன், உம்முடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன் சுவாமி. இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் இருந்தோனமாக நம்முடைய பாடல் புத்தகத்திலே 317வது பாடலை நாம் பாடுவோம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை என்ற பாடலை நாம் இருந்தவனமாக நாம் கரங்களை தட்டி நாம் பாடுவோம். பாடல் புத்தகத்திலே 317வது பாடல். உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உம்மை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. பயப்படாதே நீ மனமே, நான் காத்திடுவேன் உன்னை தினமே. அற்புதங்கள் நான் செய்திடுவேன், அற்புதங்கள் நான் செய்திடுவேன். உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன், உன்னை அதிசயமாய் நான் நடத்திடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. திகையாதே கலங்காதே மனமே, நான் உன்னுடன் இருக்க பயமே. கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன், கண்ணீர் யாவையும் துடைத்திடுவேன். உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன், உன் கவலைகள் யாவையும் போக்கிடுவேன். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அனுதினம் என்னை தேடிடுவாய், நான் அளித்திடும் பலனை பெற்றிடுவாய். அத்தி மரம் போல் செழித்திடுவாய், அத்தி மரம் போல் செழித்திடுவாய். ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய், நான் ஆசையாய் உன்ன கனி கொடுப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. நீதியின் வலக்கரத்தாலே உன்னை தாங்குவேன் நான் அன்பினாலே. ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய், ஆவியில் உண்மையாய் ஜெபித்திடுவாய். தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய், தினம் அல்லேலூயா என்றே ஆர்ப்பரிப்பாய். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்றும் கைவிடுவதில்லை. நான் உன்னை காண்கின்ற தேவன், கண்மணி போல் உன்னை காப்பேன். நான் உன்னை காண்கின்ற தேவன்,
ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன், வரவேற்கிறேன். ஆண்டவர் கடந்த 9 மாதங்களை நம்முடைய வாழ்க்கையிலே அதிசயமாய் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி நம்முடைய வாழ்க்கையிலே சகலத்தையும் ஆண்டவர் செய்து நம்மை அழைத்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய வாழ்க்கையிலே பெருக்கத்தின் நன்மைகளை தந்து வருகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் செய்த கர்த்தர் வாக்கு மாறாத உண்மைநாதராய் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை வழிநடத்தி வருகிறார். இந்த மாதத்திலும் ஆண்டவர் நம்மோடு பேச இருக்கிற வாக்குத்தத்தம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, கர்த்தர் உங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் எல்லாவற்றையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆதாரமாய் நாம் வாசிக்க கேட்ட 2வது வேத பகுதியாகிய அப்போஸ்தலனாகிய பவுல் பேதுருக்கு எழுதின 2வது நிருபம் 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் முதல் பாகத்திலே நாம் பார்க்கும் பொழுது வேதத்திலே என்ன சொல்லுகிறது என்றால், வாசியுங்கள். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனம். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையினின்று ரட்சிக்கவும், அக்கிரமக்காரரை ஆக்கினைக்குள்ளவர்களாக நியாய தீர்ப்பு நாளுக்கு வைக்கவும் அறிந்திருக்கிறார். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொல்லும்போது சொல்லுகிறார், தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய பக்தி உள்ள பிள்ளைகளுக்கு சோதனைகள் வரும், போராட்டங்கள் வரும், ஏராளமாய் வரும். குறிப்பாக நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் ஸ்நானகன் மூலமாய் ஞான ஸ்நானம் பெற்ற அடுத்த நொடியிலே அவர் உட்பட்டவராய் காணப்பட்டார். ஆண்டவருடைய வாழ்க்கை சோதனையிலே தள்ளப்பட்டது. பச்சை மரத்துக்கு அந்த பாடுனா பட்டை மரத்துக்கு எவ்வளோ பாடு இருக்குன்றது நாம் அநேக நேரங்களில் சிந்திப்பதில்லை. ஆண்டவர் அதை எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணினார்? மேற்கொண்டார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்லும்போது சொல்லுகிறார், ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். நம்மை குறித்து, ஒரு சீஷனை குறித்து ஆண்டவர் சொல்லும்போது எவனமாய் ஆண்டவர் அறிந்திருக்கிறார் என்பதை நாம் சற்று அறிய வேண்டிய ஒரு கடமை என்னன்னு சொல்லி பார்க்கும் பொழுது, யோவான் 21ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோவான் 21ஆம் அதிகாரம் 17வது வசனம். மூன்றாம் தரம் அவர் அவரை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னை நேசிக்கிறாயா என்றார். என்னை நேசிக்கிறாயா என்று அவர் 3 தரம் தன்னை கேட்டபடியினாலே பேதுரு துக்கப்பட்டு, ஆண்டவரே, நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர், நான் உம்மை நேசிக்கிறேன் என்பதையும் நீர் அறிவீர் என்றான். இயேசு, என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். யோனாவின் குமாரனாகிய சீமோனை குறித்து ஆண்டவர் 2 முறை முதலாவது கேட்கிறார், என்னை நேசிக்கிறாயா, என்னை நேசிக்கிறாயா. ஆண்டவர் 3வது தடவை கேட்கும்போது தான் அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகள், நம்முடைய குழப்பங்கள், நம்முடைய பாரங்கள் நம்மை அநேக நேரங்களிலே சில காரியங்களிலே தள்ளப்பட்ட நேரத்தில் இருக்கும்போது உடனடியாக என்ன வராது? சிந்திக்கிற எண்ணமும் வராது, யோசிக்கிற தன்மையும் வராது. என்ன பண்ணுவோம்? ஏதாவது குறித்து சிந்தித்து கொண்டிருப்போம். அதே போல தான் இருந்திருக்கிறார். ஆனால் மனதில் இருக்கிறத என்ன பண்ணியாச்சு? உண்மையாக சொல்லியாச்சு ஆண்டவரிடத்தில். ஆண்டவரே, நான் நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர், நீர் எல்லாவற்றையும் அறிவீர். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய சிந்தனைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிற கர்த்தர். நம்மை எப்போதும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எவனமாய் அறிந்திருக்கிறார்? தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார்.
இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் சில காரியங்களை, ஆண்டவர் அறிந்த சில காரியங்களை நாம் தியானிக்கும் பொழுது, முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 8வது வசனம் 32வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். அவர்களைப் போல நீங்கள் செய்யாதிருங்கள், உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்கிறதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் அறிந்திருக்கிறார். இவைகளெல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். முதலாவது ஆண்டவர் எவைகளை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது உங்கள் தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அதனதன் காலத்திலே அதனதன் காரியத்தை நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அநேக நேரங்களில் காத்திருக்கலாம் சில காரியத்திற்காக. ஆண்டவர் சொல்லுகிறார், அதை நான் அறிந்திருக்கிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய தேவைகளை நாம் ஆண்டவரிடத்தில் சொல்வதற்கு சில நேரம் தயங்குறோம். எப்படி? ஆண்டவருக்கு தெரியாதா? என்னுடைய தேவை என்ன என்பது ஆண்டவருக்கு தெரியாதா? ஆண்டவர் சொல்லாமையே செய்திருக்கலாமே. என்னுடைய சிந்தனை அறிந்தவர் தானே, என்னுடைய உள்ளத்தை அறிந்தவர் தானே. இல்லை, அண்ணால் அப்படி என்றால் ஆண்டவருடைய ஆலயத்திற்கு வந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்திலே வந்து தன்னுடைய பாரத்தை இறக்கி வைப்பதற்கு அவசியம் இல்லை. ஆண்டுடைய சமூகத்திலே வந்தால், அழுதால், மீண்டும் எப்படி செல்லும் பொழுது எப்படி சென்றால்? சந்தோஷத்தோடு சென்றாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய தேவை என்ன என்பதை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். அதை தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறார். 139ஆம் சங்கீதத்திலே 4வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது, என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்பதாக இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சொல் பிறவாததற்கு முன்பதாக. இப்போ நம்ம சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம பிள்ளைங்க என்ன கேட்கும், எதை கேட்கும்னு கேட்குறதுக்கு முன்னாடி நம்ம வாங்கி கொடுத்துட்டோன்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ சந்தோஷம் இருக்கும். அதே போல் ஆண்டவர் சொல்கிறாரு, எல்லாவற்றையும் முன்பாக நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? எல்லாவற்றையும் நான் அறிந்திருக்கிறேன். என்னுடைய தேவைகளை நான் அறிந்திருக்கிறேன். எல்லாவற்றுக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு காலத்தை, நேரத்தை வைத்திருக்கிறார். அந்தந்த காலத்திலே ஆண்டவர் அந்தந்த தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? சந்திக்கிறவராய் காணப்படுகிறார். அதே சங்கீதக்காரன் சொல்லும்போது சொல்லுகிறார், 145ஆம் சங்கீதம் 15வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எல்லா ஜீவன்களின் கண்களுக்கும் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறது, ஏற்ற வேளையில் நீர் அவர்களுக்கு ஆகாரம் கொடுக்கிறீர். எல்லா ஜீவன்களும் என்ன பண்ணுது? ஆண்டவரை நோக்கி இருக்குது. காகத்தை யோசித்து பார்க்குறோமா? கொஞ்சமாவது என்னைக்காவது காலையில் சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுறது? நம்ம என்ன பண்ணுறோம்? ஞாயிற்றுக்கிழமை காலையில் என்னைக்கு ஒரு நாள் தான் என்ன பண்ணுறது? நான்வெஜ் எடுக்கிறது. என்ன செய்யலாம், பண்ணலாமா வேண்டாமா? அது என்னைக்கு முந்தின நாள் நைட்டு, முந்தின நாள் மத்தியானமே பேச ஆரம்பிப்போம். ஆனால் கொஞ்சம் காகத்தை யோசித்து பார்க்கிறீங்களா? விதைப்பதும் இல்லை, அறுப்பதும் இல்லை, களஞ்சியத்தில் சேர்த்து வைப்பதும் இல்லை. அவைகளையும் கர்த்தர் என்ன பண்ணுகிறார்? பிழைப்பூட்டுகிறார், போஷிப்பிக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் தெளிவாய் சொல்வார், எல்லா ஜீவன்களின் கண்களும் ஆண்டவரை நோக்கி கொண்டிருக்கிறது. ஏற்ற வேளையில் என்ன பண்ணுகிறார்? அவைகளுக்கு ஆகாரம் கொடுக்கிறார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் சந்தித்து முதலாவது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளை என்ன பண்ணுகிறார்? திருப்தியாக்குகிறார். நம்முடைய தேவைகளை சந்தித்து திருப்தியாக்குகிறார். இதே சங்கீதக்காரன் சொல்லும்போது 104ஆம் சங்கீதம் 27வது வசனத்திலே நாம் வாசிக்கும் பொழுது, ஏற்ற வேளையிலே ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் உம்மை நோக்கி என்ன பண்ணியிருக்குமாம்? காத்திருக்கும். காத்திருக்கும். ஆண்டவரை நோக்கி காத்திருக்கும். இன்றைக்கி நிறைய நேரம் நம்ம யாரை நோக்கி காத்திருக்கிறோம்? சற்று நாம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரை நோக்கி நாம் என்ன பண்ணணும்? காத்திருக்கணும். ஆகாருடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்குறோம்ல, வனாந்திரமான ஒரு இடம். என்ன இல்லைங்க? குடிக்க தண்ணி இல்லை. ஆண்டவரை நோக்கி காத்திருந்தது நிலை எப்படி?
ஆண்டவர் யாருடைய சத்தத்தை கேட்டார்? பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். ஆண்டவர் தண்ணீரை தந்தார். இன்றைக்கி நம்முடைய தேவைகளை முதலாவது ஆண்டவர் அறிந்திருக்கிறார். நம்முடைய தேவைகளை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ரெண்டாவது நாம் பார்க்கும் பொழுது லூக்கா எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். லூக்கா 16ஆம் அதிகாரம் 1வது வசனம். பின்னும் அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி, ஐஸ்வர்யவானாகிய ஒரு மனுஷனுக்கு ஒரு உக்கிரானக்காரன் இருந்தான். அவன் தன் எஜமானுடைய ஆஸ்திகளை அழித்து போடுகிறதாக எஜமானுக்கு அறிவிக்கப்பட்டது. இங்கு நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ரெண்டாவது தம்முடைய பிள்ளைகளுக்கு உணர்த்தும் போது சொல்லுகிறார், உங்கள் இருதயத்தையும் அதன் நினைவையும் ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அறிந்திருக்கிறார். நிறைய நேரங்கள் நம்முடைய சிந்தனைகள் ஆண்டவருடைய சமூகத்தில் எப்படி இருக்கிறது என்பதை ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அறிந்திருக்கிறார். உக்கிரக்காரனுடைய உவமையை குறித்து நாம் அங்கே பார்க்கிறோம். எப்படிப்பட்ட மனநிலையோடு காணப்பட்டான்? எல்லாவற்றையும் அழித்து போட வேண்டும் என்ற நிலையோடு காணப்பட்டான். ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்து ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவனுடைய வாழ்வை என்ன பண்ணினார்? வழி நடத்தினார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் எதற்காக சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தடையாய் காத்திருப்பின் காலம் வைத்திருக்கிறாரோ அந்த காலத்தை நாம் இன்னும் அதிகமாய் ஆண்டவரண்டை கிட்டி சேர்வதற்கு நாம் பயன்படுத்த கடமைப்பட்டிருக்கிறோம். ஆண்டவர் அதை தான் நமக்கு உணர்த்துகிறார். அநேக நேரங்களிலே அந்த காத்திருப்பின் அனுபவம் நம்முடைய வாழ்க்கையிலே பாடுகள் கொண்டு வரும், சோதனைகள் கொண்டு வரும், வேதனைகள் கொண்டு வரலாம். ஆனால் வேதத்திலே நான் ஒரு வசனம் வாசிக்கிறோம்ல, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பியிருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்வீர். ஆண்டவர் முதலாவது தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே சொல்லும் பொழுது ஆண்டவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் அறிந்திருக்கிறார். ரெண்டாவது ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்முடைய இருதயத்தின் அது நிலைவுகளையும் ஆண்டவர் என்ன பண்ண இருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அதை லூக்கா 5ஆம் அதிகாரம் 22வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது இயேசு அவர்கள் சிந்தனைகளை அறிந்து அவர்களை நோக்கி, உங்கள் இருதயங்களில் நீங்கள் சிந்திக்கிறது என்ன? இப்படிப்பட்ட காரியங்களை ஏன் சிந்திக்கிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவர் என்ன பண்ணுகிறார்? அறிந்தவராய் முன்பாகவே என்ன பண்ணுகிறார்? சீஷர்களை நோக்கி என்ன பண்ணுகிறார்? கேட்கிறவராய் காணப்படுகிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது வாசியுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசியுங்கள். லூக்கா 6ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களுடைய சிந்தனைகளை அவர்கள் அறிந்து சூம்பின கையுடைய மனுஷனை நோக்கி, நீ எழுந்து நடுவே நில் என்றார். அவன் எழுந்து நின்றான். ஆண்டவர் என்ன பண்ணினார்? அவனுடைய சிந்தனைகளை அறிந்தார். ஓய்வு நாளிலே ஆண்டவர் என்ன பண்ணினார்? குணப்படுத்தி ஒரு மறுவாழ்வை என்ன பண்ணினார்? கொடுத்தார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய சிந்தனைகளை, நம்முடைய இருதயத்தின் சிந்தனைகளை, நினைவுகளை ஆண்டவர் அறிகிறார். 1 யோவானிலே வாசிக்கும் பொழுது 3ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, நம்முடைய இருதயமே நம்மை குற்றவாளிகளாக தீர்க்காமல் இருந்தால் தேவன் நம்முடைய இருதயத்திலும் பெரியவராயிருந்து சகலத்தையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்திலே பெரியவராயிருந்து எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் கேட்கும்போது எதை கேட்கல? நம்முடைய கையை கேட்கல, இன்னும் சொல்லப்போனால் நம்முடைய வாயை கேட்கல. எதை கேட்ட? உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா, உன்னுடைய இருதயத்தை எனக்கு தா. அதில் தான் எல்லா சிந்தனையும் வருது, எல்லா யோசனையும் வருது. ஆண்டவர் அதைத்தான் நான் அதை பார்த்து கொள்கிறேன், நான் அதை எப்படி வழி நடத்தணும்னு சொல்லி எனக்கு தெரியும். இன்றைக்கி நிறைய நேரங்களில் ஆண்டவர் ரெண்டாவது நம்மை அறிந்திருக்கிற நிலை எது என்று சொல்லி பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயத்தையும் அதன் நினைவையும் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கும் பொழுது வாசிப்போமா? யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 24-25 வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். யோவான் 2ஆம் அதிகாரம் 24-25. அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருக்கிறபடியினால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷனுக்குள் இருப்பதை அவர் அறிந்திருக்கிறபடியினால் மனுஷனை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்கவில்லை.
இது எதை குறித்து சொல்லுகிறது என்றால், ஒருவரையும் ஆண்டவர், ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். எதை குறித்து சொல்கிறார்? தேவாலயத்துடைய சுத்திகரிப்பை குறித்து அங்கு பார்க்கிறோம். மனிதர்கள், ஒரு கூட்ட மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள், ஒரு கூட்ட மனிதர்கள் எப்படி இருக்கிறார்கள். ஆண்டவர் மனிதனின் நிலையை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். மனிதனின் உள்ளத்தை ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் அந்த தேவாலயத்தை குறித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாவற்றையும் கவிழ்த்து கீழே போட்டுவிட்டு என்ன சொன்னார்? என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் எப்படிப்பட்ட வீடு? ஜெப வீடு. நீங்களோ அதை என்ன பண்ணினீர்கள்? கல்லர் குகையாக்கினீர்கள், கல்லர் குகையாக்கினீர்கள். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய ஆலயத்தை எவனமாய் நாம் பயன்படுத்துகிறோம்? ஆண்டவருடைய ஆலயத்தை எவனமாய் நாம் பயன்படுத்துகிறோம்? ரொம்ப முக்கியம். அன்னாலை போல பயன்படுத்துகிறோமா? இல்லை என்றால் கல்லர் குகையைப் போல, வியாபாரம் செய்கிற இடத்தை போல நாம் பயன்படுத்துகிறோமா? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார். தனித்தனியாய் ஆண்டவர் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் சமாரியா ஸ்திரியை குறித்து பார்க்கும் பொழுது யூதருக்கும் சமாரியாருக்கும் என்ன இல்லை, தொடர்பில்லாத ஒரு சூழ்நிலையில், ஆனால் ஆண்டவர் யூதராய் இருக்க எங்கு போய் தண்ணி கேட்கிறார்? சமாரியா ஸ்திரீகிட்ட போய் கேட்கிறார். சூழ்நிலை என்ன? தண்ணீர் என்னது? தாகம் எடுக்குங்க. ஆனால் அவர் கொடுக்கிற தண்ணீர் தாகம் எடுக்காது. ஆண்டவர் ஒவ்வொரு சூழ்நிலையும் ஒவ்வொரு நபரையும் தனித்தனியாய் அறிந்திருக்கிறார், தனித்தனியாய் அறிந்திருக்கிறார். ஆகவே தான் ஆண்டவர் உணர செய்தார் சமாரிய ஸ்திரீயை. சமாரியா ஸ்திரீ என்ன பண்ணினாள்? சுவிசேஷத்தின் பிரதிபலனை என்ன பண்ணினார்? ஊழுக்குள்ளே போய் சொல்லி அவர் தேவன் என்பதை உணர்த்தினாள். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நமக்கு கையில் கொடுத்திருக்கிற ஊழிய பணியிலையும் ஆண்டவர் அதை தான் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? ஒவ்வொருவரையும் அறிந்திருக்க வேண்டும். ஆண்டவர் நம்மை அறிந்த தேவன். நாமும் என்ன பண்ண வேண்டும்? அறிய கடமைப்பட்டிருக்கிறோம், அறிய கடமைப்பட்டிருக்கிறோம். மூன்றாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். நான்காவதாக நாம் பார்க்கும் பொழுது வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 3வது வசனம். நீ சகித்து கொண்டிருக்கிறதையும் பொறுமையாய் இருக்கிறதையும் என் நாமத்து நிமித்தம் இளைப்படையாமல் பிரயாசப்பட்டதையும் அறிந்திருக்கிறேன். நான்காவதாக ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் பிரயாசங்களை என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். நம்ம எடுக்கிற பிரயாசங்கள் கொஞ்சம் நம்ம யோசிக்கணும். இந்த தாளந்தை ஆண்டவர் கொடுத்தார். 5 தாலந்து, 3 தாலந்து, 1 தாலந்து. யோசிக்கிறோமா? அந்த தாளந்தை கொடுத்து ஆண்டவர் என்ன பண்ணினார்? தாளந்தை பிரதிபலனை என்ன பண்ணினார்? பார்த்தார். எப்படி பார்த்தார்? 5 தாலந்து உடையவன் அதை கூட ஒரு 5 தாலந்தாய் மாற்றினான். 3 தாலந்தை உடையவன் கூட ஒரு 3 தாலந்தாய் மாற்றினான். இந்த 1 தாலந்து வைத்திருந்தானல்ல, என்ன பண்ணலைங்க? பிரயாசமே எடுக்கலை, முயற்சியே எடுக்கலை, எந்த ஒரு காரியத்துக்கு என்ன பண்ணலை? தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலை. ஆனால் ஒன்று மட்டும் நல்லா தெரிந்திருக்கிறான், ஆண்டவர் வந்து என்ன பண்ணுவார்? கணக்கு கேட்பார். இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில் அதுதாங்க. நம்மை அறிந்த தேவன் அவருடைய நியாய தீர்ப்பு என்று நமக்கு வைத்திருக்கிறார். அது ஊழியக்காரனாக இருந்தாலும் சரி. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கணக்கு கேட்பான் என்பதை நன்கு அறிந்ததே மனிதன் என்ன பண்ணிட்டான்? தாளந்தை என்ன பண்ணிட்டான்? புதைச்சி வச்சுட்டான். ஆண்டவர் வந்து கேட்கும்போது கணக்கு கேட்பீங்கன்னு தெரியும், அந்த தாளந்தை அப்படியே எடுத்து கொடுத்தான். இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் தாளந்தை நாம் எவனமாய் பயன்படுத்த நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். பயன்படுத்தி அதனுடைய பிரதிபலனின் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ரொம்ப முக்கியம். ஆண்டவர் எதற்கு நமக்கு ஒரு தாளந்தை தருகிறார்? தாளந்தை நாம் எவனமாய் பயன்படுத்த வேண்டும் என்பதை தாளந்தை தருகிறார். நல்லா யோசிச்சு பாருங்க. எனக்கு இருக்கிற தாளந்து இன்னொரு நபருக்கு இருக்காது, இன்னொரு நபருக்கு இருக்கிற தாளந்து எனக்கு இருக்காது. ஆண்டவர் அந்த தாளந்தை பயன்படுத்தும்படியாய் தம்முடைய பிள்ளைகளை ஆண்டவர் என்ன பண்ணுறார்? பார்க்கிறார். என்னுடைய பிள்ளை அந்த தாளந்தை பயன்படுத்துகிறதா? இன்னைக்கு நிறைய நேரம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, தாளந்தை மறைத்து வைத்திருக்கிறோம். தாளந்தை என்ன பண்ணுறது? மறைத்து வைப்பது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இல்லை வேண்டாம், தாளந்தை என்ன பண்ணணும்? முன்னாடி கொண்டு வரணும், முன்னாடி கொண்டு வரணும். இந்த ஸ்கூலில் பிள்ளைங்களை ஆசிரியர்கள் பார்ப்பார்கள். எப்படின்னா, நல்லா படிக்கிற பிள்ளைங்களை என்ன பண்ணுவாங்க? முன்னாடி நின்று நல்லா பேசுகிறதுக்கு, நல்லா கொள்றதுக்கு, ஸ்டேஜில் ஏறுறதுக்கு என்ன பண்ணுவாங்க?
நல்லா தைரியமாக பேசுவான்னு அனுப்புவாங்க. அதே நேரம் ஒழுங்காக படிக்காத பிள்ளைய முன்னாடி ஏறி நின்று சொல்ல அனுப்புவாங்களா? கொஞ்சம் யோசிப்பாங்கல்ல. அதே போல தான் அதே நேரம் அந்த பிள்ளைகிட்ட இன்னொரு தாளந்து இருக்கும். அந்த தாளந்துக்கு அந்த பிள்ளையை என்ன பண்ணுவாங்க? பயன்படுத்துவார்கள். அதே போல தான் ஆண்டவர் சொல்கிறார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உங்கள் பிரயாசங்களை என்ன பண்ணுறார்? ஆண்டவர் அறிந்திருக்கிறார். பிரயாசங்களை அறிந்திருக்கிறார். இதே நாம் பார்க்கும் பொழுது எபிரேயர் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும் பொழுது எழுதுகிறார் 6ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தையும் மறந்து விடுகிறதற்கு தேவன் அநீதி உள்ளவர் அல்லவே. ஆண்டவர் நம்முடைய கிரியைகளை ஊழியம் செய்வதினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்கு காண்பித்த அன்புள்ள பிரயாசம். எப்படி உள்ள பிரயாசங்க? அன்பான பிரயாசம். இந்த அன்பை குறித்து ஆண்டவர் தெளிவாக சொல்றாருல்ல, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும். அன்பு தன்னை என்ன பண்ணாது? புகழாது, இருமாப்பா இராது, அயோக்கியமானதை செய்யாது. ஆண்டவர் அதுதான் சொல்றாரு. அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் அல்ல? அநீதியாக இருந்த தேவன் அல்ல. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. அவர் நீதியுள்ள நியாயாதிபதி. ஆகவேதான் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு நீதியை சரி கட்டுவார், நீதியை சரி கட்டுவார். கடைசியாய் நாம் பார்க்கும் பொழுது ஆண்டவர் எவை அறிந்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கும் பொழுது வாசிப்போமா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை யாராவது ஒரு வாசியுங்கள். உன் கிரியையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்தில் நீ குடியிருக்கிறதையும் நீ என் நாமத்தை பற்றி கொண்டிருக்கிறதையும் சாத்தான் குடிக்கொண்டிருக்கிறதிலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதலியாமலும் இருந்ததை நான் என்ன பண்ணியிருக்கிறேன்? அறிந்திருக்கிறேன். கடைசியாய் ஆண்டவர் எதை அறிந்திருக்கிறார் என்றால் உங்கள் தேவ பக்தியின் வைராக்கியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும், போராட்டமான சூழ்நிலையாக இருந்தாலும், எப்படி தானியேலை போல, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வாழ்க்கையை போல தீச்சூளையில் போடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும், சிங்கக்கவியில் போடப்பட்ட ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் என்ன சொல்றார்? உங்கள் தேவ பக்தியின் வைராக்கியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார். 5 காரியத்தை ஆண்டவர் நம்மோடு பேசினார். முதலாவது சொல்லும்போது உங்கள் தேவைகளை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். 2வது ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு உங்களுடைய இருதயத்தின் அதன் நினைவுகளையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். 3வது சொன்னார் தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒவ்வொருவரையும் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். ஏன்னா தேவாலயத்தில் பார்க்கும் பொழுது ஆண்டவர் ஒவ்வொரு பிள்ளைகள் ஒவ்வொரு நிலையோடு வருவார்கள். ஆண்டவர் ஆகவே தான் சொல்கிறார் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு நிலையிலே ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். 4வது ஆண்டவர் சொல்லும்போது சொல்கிறார் உங்கள் பிரயாசங்களை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். கடைசியாய் சொல்லும்போது சொன்னார் உங்கள் தேவ பக்தியின் வைராக்கியத்தை ஆண்டவர் என்ன பண்ணியிருக்கிறார்? அறிந்திருக்கிறார். அந்த வசனத்தை நாம் வாசிப்போமா? முதலாவது பகுதியை மாத்திரம் அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதும்போது எழுதுகிறார். 2 பேதுரு 2ஆம் அதிகாரம் 9வது வசனத்தின் முதல் பகுதி. கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையின்றி ரட்சிக்கவும் போதும். கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனையிலின்றி ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். எப்படிப்பட்ட சோதனைங்க? நோவா வாழ்க்கையில் வந்த சோதனை யோசிக்கிறோமா? ஆண்டவர் தனியாக என்ன பண்ணினார்? பேழையை வச்சு நிறைவாக நடத்தினார்ல. அதே போல் எப்பேற்பட்ட சோதனை வந்தாலும் ஆண்டவர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும் அறிந்திருக்கிறார். இன்னைக்கு நம்மை அறிந்திருக்கிற கர்த்தர் தொடர்ந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்விலே ஆண்டவர் சகலத்தையும் தந்து தம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை திருப்தியாக்கி நம்மை அழைத்த கர்த்தர், நம்மை ஆசீர்வதிக்கிற கர்த்தர், தொடர்ந்து நம்மை பெருக செய்ய ஆண்டவர் வல்லவராயிருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் தொடர்ந்து நமக்கு தந்து
நம்மை வழிநடத்தி நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். திருச்சபைக்கு அறிவிக்க வேண்டிய அறிவிப்புகள். இன்று ஆராதனை முடிந்த பின்பு ஐக்கியங்கள் ஓய்வு நாள் பாடசாலை எதுவும் நடைபெறாது என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் திருவிருந்து ஆராதனை இருக்கிறபடினாலே முதல் வாரம் இந்த வாரம் எதுவும் நடைபெறாது. புதன்கிழமை வழக்கமான நேரத்திலே ஆண்கள் ஐக்கியம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் ஆண்கள் ஐக்கியத்திலே கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். 7 மணி முதல் 8 மணி வரை. சனிக்கிழமை பாடகர் பயிற்சி 8 மணிக்கு நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அதிலே கலந்து கொள்ளுங்கள். இன்று மாலையிலே காட்டேஜ் ப்ரேயர் யார் வீட்லையாவது நீங்கள் முன் வந்தீங்கன்னா இன்றைக்கி காட்டேஜ் ப்ரேயர் வைக்கலாம். சரி, இன்று மாலை சரியாக 7 மணிக்கு மாலை ஆராதனை நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் மாலை ஆராதனையிலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வெள்ளிக்கிழமை வழக்கமாய் நடைபெற இருக்கிற உபவாச ஜெபம் காலை 10:30 மணிக்கு நடைபெறும். ஏலபாக்கிகள் வைத்திருக்கிற பிள்ளைகள் உங்களுடைய ஏலபாக்கிகளை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். பழைய ஏலபாக்கிகள், ஆகவே அதை நீங்கள் கொடுத்து உதவுங்கள். குறிப்பாக பிரியாணி பாக்கிகள் ஒரு சிலர் இன்னும் வைத்திருக்கிறீர்கள், அதை நீங்கள் கொடுத்து உதவும்படி உங்களை மிகவும் பட்சமாய் கேட்டுக்கொள்கிறேன். குறிப்பாக வருகிற இந்த மாதத்திலே 26ஆம் தேதி கடைசி வாரம் சாட்சி மற்றும் பாடல் ஆராதனையாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு ஆயத்தப்படும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். செவ்வாய்க்கிழமை சங்கிலி ஜெபம் வழக்கமான நேரத்திலே இரவு 9:30 மணி முதல் 9:45 மணி வரை சங்கிலி ஜெபம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். இந்த சனிக்கிழமை மாதத்தின் 2வது சனிக்கிழமையாக இருக்கிறபடினாலே உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் அனைவரும் தவறாமல் காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபத்திலே நீங்கள் கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சனிக்கிழமை காலை 10:30 மணிக்கு உபவாச ஜெபம் நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் தவறாமல் அதிலே நீங்கள் கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக வருகிற ஞாயிற்றுக்கிழமையில் நம்முடைய பேராயத்தின் ஒழுங்கின்படி நம்முடைய அனைத்து திருச்சபைகளிலும் வாலிபர்கள் ஞாயிறாக அனுசரிக்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய திருச்சபையிலே வருகிற ஞாயிற்றுக்கிழமையிலே வாலிபர் ஐக்கியத்தின் மூலமாக ஆராதனைகள் மற்ற காரியங்களை பிள்ளைகள் பொறுப்பெடுத்து நடத்துவார்கள். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு வாலிபர் ஞாயிறாக நடைபெறும். ஆகவே பிள்ளைகள் நீங்கள் அதற்கு உங்களுடைய ஒத்துழைப்பை நல்கும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற ஞாயிற்றுக்கிழமை 12ஆம் தேதி. ஆகவே ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் அனைவரும் வாலிபர் ஞாயிறிலே நீங்கள் அனைவரும் கலந்து கொள்ளுங்கள். குறிப்பாக அதை குறித்ததான ஆலோசனைகளை இன்று ஆராதனை முடிந்த பின்பு வாலிபர்கள் சற்று நேரம் அமர்ந்து நீங்கள் ஆலோசித்து அதை குறித்து செல்லும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கடந்த நாளிலும் அடியனுடைய சொந்த ஊர் பிரயாணத்திலே ஆண்டவர் கூட இருந்தார். உங்கள் அனைவருடைய ஜெபத்திற்கு நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆராதனைக்கு இறுதியாக நம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 334வது பாடலை நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். 334வது பாடல், எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்ற பாடலை நம் அனைவரும் எழுந்து நின்று நாம் பாடுவோம். அப்போது நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் நம் ஆண்டவருக்கு நாம் சமர்ப்பிப்போம். எண்ணி துதி செய்வாய் எண்ணடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம்புயமே இன்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே இயேசுவின் நாமமே துதி செய்வாய் உன்னை நோக்கும் எதிரியே கண்ணி முன்பில் பதறாதே உன்னை நோக்கும் எதிரியே கண்ணி முன்பில் பதறாதே
கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. எண்ணி எண்ணி துதி செய்வாய், யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாருங்களோ. எலியாவின் தேவனின் உந்தன் விசுவாச சோதனையில், எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எண்ணி எண்ணி துதி செய்வாய், உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன், அவர் தாசர்க்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வாய், எண்ணடங்காத கிருபைகளுக்காய் இன்றும் தாங்கும் தம்புயமே. இப்ப இயேசுவின் நாமமே இன்றும் தாங்கும் தம்புயமே. இயேசுவின் நாமமே எண்ணி எண்ணி துதி செய்வாய். நாம் அனைவரும் உட்காருவோம். ஜெப சிந்தையோடு ஆண்டவருடைய ஐக்கிய பந்தியிலே நாம் இணைவோம். பாடல் புத்தகத்திலே பின்னாக 469வது பக்கத்தை நாம் எடுத்து வைத்துக் கொள்வோம். இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை நம் ஆண்டவர் தாமே ஏற்படுத்தினார். அவருடைய பாடுற்ற சரீரத்திற்கும் அவர் சிந்திய இரத்தத்திற்கும் அடையாளமாகிய அப்பத்திலும் இரசத்திலும் தம்முடைய சீஷர் பங்கெடுத்துக் கொள்ளுமாறு கட்டளையிட்டார். இது அவருடைய விருந்து, அவருடைய சீஷருக்குரியது. உண்மையாக மனம் வருந்தி தம் பாவங்களை விட்டு விலகினவர்களும் இரட்சிப்புக்கென்று கிறிஸ்துவில் விசுவாசம் வைக்கிறவர்களும் கூடி சேர்ந்து இந்த சின்னங்களை புசைத்து குடித்து உங்களுடைய ஆத்துமத்தின் ஆறுதலுக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் விசுவாசத்தால் இயேசு கிறிஸ்துவின் ஜீவனில் பங்கெடுத்துக் கொள்வீர்களாக. இது நம் ஆண்டவருடைய பாடுகள், மரணம் இவற்றின் ஞாபகார்த்தம் என்று நினைவு கூறுவோமாக. அவர் திரும்பி வருவார் என்பதற்கு இது அடையாளம் என்பதையும், நாம் எல்லாரும் நம் ஆண்டவரோடு ஒரே பந்தியில் ஒன்றாய் இருக்கிறோம் என்பதையும் மறவாதிருப்போமாக. உங்கள் பாவங்களின் நிமித்தம் முழு இருதயத்தோடே உண்மையாக மனம் வருந்தி பிறரிடத்தில் அன்பும் சிநேகமுமாயிருந்து இனி தேவனுடைய கற்பனைகளை கைக்கொண்டு புதிதாக்கப்பட்டவர்களாய் அவருடைய பரிசுத்த மார்க்கத்தில் நடப்போம் என்று தீர்மானித்திருக்கிற நீங்கள் விசுவாசத்தோடு சேர்ந்து உங்களுக்கு ஆறுதல் உண்டாக இந்த பரிசுத்த சாக்கிரமத்தை வாங்கி கொள்ளுங்கள். அதற்காக பணிவாக முழங்கால் படியிட்டு சர்வ வல்லமை உள்ள தேவனை நோக்கி உங்கள் பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிடுங்கள். 470வது பக்கத்தில் இருக்கிற பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு சேர்ந்து ஏறெடுப்போம். சர்வ வல்லமை உள்ள தேவனே, எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, சகலத்தையும் சிருஷ்டித்தவரே, சகல மனிதருக்கும் நியாயாதிபதியே, தேவரீருடைய நீதி உள்ள உக்கிரகோமாக்கினை எங்கள் மேல் வரத்தக்கதாக நாங்கள் அடிக்கடி நினைவினாலும் வார்த்தையினாலும் கிரியினாலும் உம்முடைய திவ்ய மகத்துவத்துக்கு விரோதமாய் அலங்கரித்து செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அறிக்கையிட்டு புலம்புகிறோம். இந்த குற்றங்களை குறித்து நாங்கள் உண்மையாய் மனஸ்தாபப்பட்டு முழு மனதுடைய துக்கப்படுகிறோம். அவை எங்களால் சுமக்கக்கூடாத பாரம் எங்களுக்கு இறங்கும். மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, எங்களுக்கு இறங்கும். நாங்கள் செய்த யாவையும் உமது குமாரனும் எங்கள் கர்த்தருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் எங்களுக்கு மன்னியும். உமது நாமத்திற்கு கனமும் மகிமையும் உண்டாக நாங்கள் புதிதாக்கப்பட்டவர்களாய் இனி எப்போதும் உமக்கு ஊழியம் செய்து உமக்கு பிரியமாய் நடந்து வரும்படி எங்கள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கட்டளையிட்டருளும். ஆமேன். உத்தம மனஸ்தாபத்தோடும் உண்மையான விசுவாசத்தோடும் தம்மிடத்தில் மனம் திரும்புகிற யாவருக்கும் பாவ மன்னிப்பை அளிச்சேவேன் என்று
மிகுந்த இரக்கமாய் வாக்குத்தத்தம் செய்திருக்கிற நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நிமித்தம் உங்களுக்கு இறங்கி உங்கள் பாவங்கள் எல்லாவற்றையும் மன்னித்து அவை நின்று உங்களை விடுதலையாக்கி நித்திய ஜீவக்கரையில் சேர்ப்பாராக. ஆமேன். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் இவ்வுலகத்தில் அன்பு கூர்ந்தார். பாவிகளை இரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமுமானது. 472வது பக்கத்தில் இருக்கிற ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏறெடுப்போம். இரக்கமுள்ள கர்த்தாவே, எங்கள் சுயநீதியை நம்பி நாங்கள் உம்முடைய பந்தியில் சேர துணியாமல் தேவரீருடைய அளவற்ற இரக்கத்தையே நம்பி சேருகிறோம். உம்முடைய மேசையின் கீழ் விழும் துணிக்கைகளையும் பொறுக்கிக் கொள்ள நாங்கள் பாத்திரனல்ல. ஆனாலும் தேவரீர் எப்பொழுதும் இரக்கம் செய்கிற லட்சணமுடைய மாறாத ஆண்டவராயிருக்கிறீர். ஆகையால் கிருபையுள்ள கர்த்தாவே, உமது அருமையான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் சரீரத்தால் எங்கள் பாவமுள்ள சரீரம் சுத்தமாகி அவருடைய விலையுயர்ந்த இரத்தத்தால் எங்கள் ஆத்துமா கழுவப்படுவதற்கும் எப்பொழுதும் நாங்கள் அவருக்குள்ளும் அவர் எங்களுக்குள்ளும் வாசமாயிருப்பதற்கும் ஏற்ற விதமாய் அவருடைய சரீரத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண எங்களுக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். சர்வ வல்லமையுள்ள தேவனே, எங்கள் பரம தந்தையே, தேவரீர் எங்களுக்கு உருக்கமாய் இறங்கி உம்முடைய ஒரே குமாரனாகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரணமடைந்து எங்களை மீட்டுக் கொள்ளும்படி அவரை தந்தளினீரே. அவர் சிலுவையில் ஒரே தரம் தம்மை தாமே ஏக பலியாய் ஒப்பு கொடுத்து சர்வலோகத்தின் பாவங்களையும் நிவர்த்தி செய்வதற்கு நிறைவும் பூரணமும் போன்றதுமான பலியையும் காணிக்கையும் பரிகாரத்தையும் செலுத்தினதும் அல்லாமல் தமது அருமையான மரணத்தை என்றைக்கும் நினைப்பூட்டும் ஞாபகத்தை நியமித்து தாம் திரும்ப வருமளவும் நாங்கள் அனுசரித்து வரும்படி தமது சுவிசேஷத்தில் கட்டளையிட்டிருக்கிறாரே. இரக்கமுள்ள பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டருளி உமது குமாரனும் எங்கள் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து கட்டளையிட்ட பரிசுத்த நேமத்தின்படி நாங்கள் அவருடைய பாடுகளையும் மரணத்தையும் நினைவு கூர்ந்து இந்த அருட்சாதனங்களாகிய அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பெற்றுக்கொள்ளும்போது அவருடைய திரு சரீரத்துக்கும் இரத்தத்திற்கும் பங்குள்ளவர்களாகும்படி கிருபை செய்தருள வேண்டும் என்று மிகவும் தாழ்மையாய் வேண்டிக் கொள்கிறோம். ஆமேன். நம் ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து அவர்தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அதை பிட்டு சீடர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அப்படியே ராப்போஜன பண்ணின பின்பு அவர் பாத்திரத்தையும் எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி ஸ்தோத்திரம் 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 அவர்களுக்கு கொடுத்து, நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள், இது பாவ மன்னிப்பு உண்டாகும்படி உங்களுக்காகவும் அநேகருக்காகவும் சிந்தப்படுகிற புது உடன்படிக்கை கூறிய என்னுடைய இரத்தமாயிருக்கிறது. இதை பானம் பண்ணும் பொழுதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று திருவுளம் பற்றினார்.
கர்த்தருடைய பந்தி ஆயத்தமாக இருக்கிறது. பிள்ளைகள் முன்பாக வந்து கலந்து கொள்ளும்படி உங்களை அன்பாய் அழைக்கிறேன். உம்மருள் பெற இயேசுவே நான் பாத்திரனல்லே என்றாலும் தாசன் பேரிலே கடாட்சியம் வையுமே. நீர் எனக்குள் பிரவேசிக்க நான் தக்கோனல்லவே. நீர் ஏன் பாழ் நெஞ்சை ஆசிக்க நிமித்தமில்லையே. ஆனாலும் மாறும் தயவாய் மானீசரட்சகா என்றைக்கும் தங்கும் ஐக்கியமாய் என் பாவநாசகா நற்கருணையாம் பந்திக்கும் அபாத்திரனாயினே. நற்சீரை தந்து என்னையோ கண்ணோக்கி பாருமே. தெய்வீக பான அப்பமும் அன்பாக ஈகிறீர். மெய்யான திவ்ய அமிர்தம் உட்கொள்ள செய்கிறீர். என் பக்தி ஜீவன் இதனால் நீர் வேர்த்தியாக்குமே. உந்தன் சரீரம் இரத்தத்தால் சுத்தாங்கம் பண்ணுமே. ஏனாவி தேகம் செல்வமும் நான் தத்தம் செய்கிறேன். ஆயேசுவே அனைத்தையும் அர்ப்பணம் செய்கிறேன். தீராத தாகத்தால் என் உள்ளம் தோய்ந்ததே. ஆஜீவ தண்ணீரால் தேற்றும் நல் மீட்பரே. வீ
475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு எடுப்போம். 475வது பக்கத்தில் இருக்கிற படிவத்தை நாம் அனைவரும் சேர்ந்து எடுப்போம். உன்னதத்தில் இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனுஷர் மேல் பிரியமும் உண்டாவதாக. கர்த்தராகிய பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உமை துதிக்கிறோம், உமை புகழுகிறோம், உமை வணங்குகிறோம், உமை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கர்த்தராயிருக்கிற ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவே, கர்த்தராகிய பராபரனே, பிதாவின் சுதனே, உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். உலகத்தின் பாவங்களை சுமந்து தீர்க்கிறவரே, எங்கள் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளும். தேவனாகிய பிதாவின் வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறவரே, எங்களுக்கு இறங்கும். நீரே பரிசுத்தர், நீரே கர்த்தர், கிறிஸ்துவே தேவரீர் ஒருவரே, பரிசுத்த ஆவியானவரோடே தேவனாகிய பிதாவின் மகிமையிலே உன்னதமானவராயிருக்கிறீர். ஆமேன். ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசித்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் இந்த மாதத்திலும் எங்களுக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறீர். தேவ பக்தி உள்ளவர்களை தேவன் நீர் ரட்சிக்கவும் அறிந்திருக்கிற கர்த்தர். அதை என்னையுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சுவாமி, எங்களுடைய வாழ்வை எவனமாய் அறிந்திருக்கிறீர் என்பதை 5 காரியங்கள் மூலமாய் எங்களோடு உணர்த்தினீர். அந்த 5 அனுபவங்களிலே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் எதிலே ஆண்டவரே பலவீனமாய் இருக்கிறோம் என்பதை நாங்கள் எங்களை சோதித்து அறிந்து எங்களுடைய வாழ்வை, ஆவிக்குரிய வாழ்வை பலப்படுத்தி கொள்ள கிருபைகளை தாங்க சுவாமி. இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உம்முடைய பிரசன்னம், உம்முடைய வழிநடத்துதல் எங்களோடு இருந்ததற்காய் நன்றி. உம்முடைய ஐக்கிய பந்திலே நாங்கள் இணைந்திருக்கிறோம். இணைந்து எங்களுடைய வாழ்வை இன்னும் அதிகமாய் பலப்படுத்தி கொண்டு ஆண்டவரே மண்டை கிட்டி சேர தேவ நீர் எங்களுக்கு கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். பிள்ளைகள் உம்முடைய ஊழியத்திற்கென்று கொடுத்திருக்கிற பை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள், தசம பாகங்கள் மற்றும் அனைத்து காணிக்கைகளையும் தேவ நீர் இதை அங்கீகரித்து இவருடைய ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு நிறைவாய் தந்ததற்காய் நன்றி செலுத்தி செபிக்கிறோம். உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். அப்பா, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே தேவநீர் நன்மையை செய்தீர். அதை எண்ணியும் நாங்கள் துதிக்கும்படியாய், ஸ்தோத்தரிக்கும்படியாய் தேவன் நீர் பாராட்டின கிருபைகளை, இரக்கங்களை நீமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். தொடர்ந்து உம்முடைய மாறாத கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலையும் காணப்படட்டும். இப்போதும் சுவாமி, வர தடைப்பட்டிருக்கிற பிள்ளைகளை தேவன் நீர் வரும் நாட்களிலே பிள்ளைகளை அழைத்து கொண்டு வந்து நாங்கள் ஒருமித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபைகளை தந்து தொடர்ந்து வழி நடத்தும்படியாய் கெஞ்சி மண்டாடுகிறோம். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய கர்த்தராய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும், பிதாவாகிய தேவனுடைய அன்பும், பரிசுத்த ஆவியானவரின் அந்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பாராக. ஆமென். ஸ்தோத்திரிப்போம்.
என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். சமாதானத்தோடே போக்கடவோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அனைவருக்கும் ஸ்தோத்திரங்கள்.